சீனா மற்றும் இந்திய வாக்காளர்களை கவர்வதற்கு பாஸ் கட்சிக்கு பல யுத்திகளை மாசிசாவின் முன்னாள் உதவித் தலைவர் டி லியாங் கெர் இன்று கோடிட்டு காட்டினார். அதில் மத மற்றும் அரசியல் சொல்லாட்சிகளை நீக்குவதும் அடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மலாய் மேலாதிக்கம் மற்றும் இஸ்லாம் அரசியல் பற்றி பேசுவதற்கு பதிலாக பொதுமக்களை பாதிக்கும் பிரச்சனைகளில் பாஸ் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், இது மலாய் முஸ்லிம் அல்லாத வாக்காளர்களை பயமுறுத்துவதாகவும் அவர் கூறினார். இந்திய மற்றும் சீன மக்கள் பொருளாதாரம், கல்வி, வாழ்க்கை செலவு மற்றும் வேலை வாய்ப்புகள் தொடர்பான பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கப்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்சியை மதிப்பிட முனைகிறார்கள் என்று அவர் கூறினார். தார்மீக காவல் பணிக்கு பெயர் பெற்ற கட்சிக்கு பதிலாக தேசத்திற்கு நடைமுறை தீர்வுகளை வழங்கும் கட்சியாக பாஸ் கட்சியை உருவாக்குங்கள் என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பாஸ் சீன மற்றும் இந்திய சமூகங்களை அரசியல் பார்வையில் பார்ப்பதற்கு பதிலாக நேர்மையாக அணுக வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாஸ் கலாச்சார நடவடிக்கைகள் மற்றும் பன்முக கலாச்சார மன்றங்களில் பங்கேற்க வேண்டும் என்றும், வழிபாட்டு தலங்களுக்கும் செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆதரவாளர்கள் பிரிவில் அதன் முஸ்லிம் அல்லாத தலைவர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேர்தல்கள் நெருங்கி வரும் போது வெறுமனே தோன்றாதீர்கள் என்று அவர் கூறினார். மேலும் பாஸ் தாய்மொழி பள்ளிகளையும் பகிரங்கமாக ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாஸ் கட்சி அதன் பழமைவாத பிம்பத்தை மாற்றாவிட்டால் இந்திய மற்றும் சீன சமூகங்கள் பாஸ் கட்சியை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று தீ கூறினார். அரசாங்க பதவிகள் கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த மஇகா மற்றும் மாசிசாவின் பல கிளைகள் பரிசான் நேஷனலை விட்டு வெளியேற வலியுறுத்தியதை தொடர்ந்து பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் மாசிசா மற்றும் மஇகாவுக்காக பெரிகாத்தான் நேஷனலில் சேர அழைப்பு விடுத்தார். இதனை அடுத்து தி லியாங் கெரின் இந்த கருத்துகள் வெளிவந்துள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.